அவர் வீல் சேரில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. உட்காந்தபடியே பார்த்தீங்கன்னா அவர் அந்த டான்ஸ் மூமெண்ட் வந்து பண்ணுறாரு. அவரால் அந்த முழுசாக கூட அந்த டான்ஸ் மூமெண்ட்டை ஒரு எந்துவாக கூட பண்ண முடியல. அப்படியே பண்ணுறாரு, அப்படியே திணறாரு. அதாவது உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் போது ஆடும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு மூச்சரிக்குது, அப்படியே வந்து டயர்ட் ஆகிறாரு. வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்து குடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா கலைஞனுக்கு என்றைக்குமே மரணம் இல்லை, கலைக்கு என்றைக்குமே மரணம் இல்லைங்கிற மாதிரி பொன்னம்பலம் வந்து அந்த கலை ஆர்வத்தில் வந்து இப்போ கூட வந்து ஆடுறாரு. பொன்னம்பலம் அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள் அதில் வந்து வால்டர் வெட்டுவேலுங்கிறது ரொம்ப முக்கியமான படம். அதில் இந்த கபாலி கேரக்டர் வந்து பொன்னம்பலம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் தான் அவர் வந்து பெருசாக பார்க்கப்பட்டார். மக்கள் வந்து அவரை வந்து பார்த்துட்டு இவருடைய பேரே கபாலின்னு நினச்சாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு, அந்த கேரக்டர் பேர் கபாலி. ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பல பேர் வந்து இவரோட பேரே கபாலின்னு நினச்சி கபாலி வால்டர் வெட்டுவேல் கபாலின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்டாமல் அப்புறம் நிறையா படங்கள் நடித்தார். முத்தூல் நடித்தார், அப்புறம் கில்லியில் நடித்தார், அமர்கலத்தில் நடித்தார். அடுத்தடுத்து நடிக்கும்போது தான் இவருடைய பேர் வந்து பொன்னம்பலம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 படத்துக்கு மேலே அவர் வந்து நடிச்சிருக்கார். பல படங்களில் வில்லன் நடிச்சிருக்காரு. பல படங்களில் வந்து அவர் பொன்னம்பலம் வந்தாலே ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவரை இப்படி பார்க்குறது வந்து உண்மையாலுமே ஒரு வேதனையாக தான் இருக்குது.